सर्वाचारिके शरण्ये त्र्यंबके गौरी देवी नारायणी नमोस्तुते. மா நேர்த்திக்கடன் பண்றவங்க இப்படி வந்து உட்காருங்க. முன்னாடி போய் உட்காருங்க. உட்காருங்க. அவளுக்கு மஞ்சள் தண்ணி எடுத்து தலையில ஊத்துங்க. என் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, அவர் ஆஸ்பத்திரியில இருக்காரு. அதனாலதான் அவரு குணமாகணும்ன்றதுக்காக நேர்த்திக்கடன் பண்ண வந்திருக்கோம். ஆமா, பெரிய அண்ணன், உலகத்தில் இல்லாத பொல்லாத அண்ணன். கொடுத்து வாக்க காப்பாற்ற முடியாம என்னை ஏமாத்திரம் தான் அவன். அந்த ஆளுக்கு என்ன எனக்கு என்ன? எப்ப என்னை நம்ப வச்சு கடத்தாலும் அப்பவே அந்த ஆளுக்கு நமக்கு இருந்த உறவு புரிஞ்சு போச்சு. இனிமே நமக்கு அந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. வா போலாம். நான் வரமாட்டேன். என் அண்ணனுக்கு நேர்த்திக்கடன் முடிச்சிட்டு தான் நான் வருவேன். ஏய், உறவே அத்து விட்டாச்சுன்னு சொல்றேன். நீ என்ன அண்ணன் நொண்டிட்டு இருக்க? பாருங்க, எனக்கும் என் அண்ணனுக்கும் இடையில இருக்க அந்த உறவை யாரு நினைச்சாலும் அத்து விட முடியாதுங்க. ஏய், என்னடி வாய் ரொம்ப நீளுது? என்ன பயம் விட்டு போச்சு உனக்கு? என்ன ஏத்து பேசுற? என்ன கூட ஆள் இருக்காங்க தைரியத்தில் பேசிட்டு கேள்வி? என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியுமில்ல? ஒழுங்கு மரியாதை இப்ப என் கூட வந்துரு, இல்லன்னு வச்சுக்க. வர முடியாதுங்க. என்னது வர முடியாதா? ஏய், என்னடி எங்க பேசிட்டு இருக்க? கோயில் பாத்துட்டு இருக்கேன், இல்லன்னு வச்சுக்க. ஒழுங்கு மரியாதை வந்து கார்ல இரு. முடியாதுன்னு சொல்றேன்ல. என்னன்னு சொல்லிட்டு ஏய், யாரு கைய பிடிச்சிருக்க? கையடே. என்ன கேட்க ஆள் இல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏன் கண்ணு முன்னாடி என் தங்கச்சி அடிக்க வரீங்க? ஏய், உன் முன்னாடி அடிச்சா என்ன பண்ணுவ நீ? என்ன பண்ணுவ சொல்லு? உங்க அக்கா தாச்சி உறவெல்லாம் நான் எப்பயும் அத்துட்டாச்சு. எப்ப உன் புருஷன் என்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாலும் அன்னைக்கே உன் குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு ஒட்டும் இல்ல ஒரு மணி சொல்லி முடிச்சிடல அன்னைக்கே. இப்ப அவன் கொண்டாட்டி அவளை என்ன வேணா செய்வேன். அத கேட்க இங்க யாருக்கு உரிமை இல்ல. ஆமா, நீ புருஷன் இல்லாத நீயே உனக்கு என்னங்க வேலை? போ, போய் வீட்டுல ஒரு ஓரம் உட்காரு. கோயில்ல வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க சொல்லிட்டேன். ஏமா, அதான் கல்யாணத்தோட உறவுல அத்துடாது சொல்லியாச்சுல. அதுக்கப்புறம் நீ ஏன் என்கிட்ட பேசிட்டு இருக்க? நான் என் புரட்டி தான் பேசிட்டு இருக்கேன். அதுல யாரும் தலையிடக்கூடாது. ஏய், மேடம், ஜூஸ் குடிங்க. இந்தாங்க மேடம். குடி. சிஸ்டர், மேடம், ஆபரேஷன் எப்போ ஆரம்பிப்பாங்க? முதல்ல ரத்தத்தை சுத்தம் செய்யணும், அதுக்கப்புறம் தான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும். கரிகாலா, ஏன் ஒரு மாதிரியாவே இருக்க? இல்ல, எதையோ மனசுல போட்டு நீ குழப்பிக்கிட்டு இருக்க. அது முகத்தை பார்த்தாலே தெரியுது. என்னன்னு சொல்லு. அது உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா சொல்லு, இல்லனா வேண்டாம். சொல்லு கரிகாலா. இல்ல,
அப்பாவுக்கு ரத்தத்தெல்லாம் சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் பெரிய ஆபரேஷன் பண்ண சொல்லுவாங்களான்னு எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு. இதுக்கு முன்னால அப்பாவுக்கு இந்த மாதிரிலாம் நடந்ததே இல்லை. எனக்கு எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஆனா அவரை எவ்வளவு பிடிக்கும்னு இப்பதான் எனக்கே புரியுது. அவர் என்னை எப்படியெல்லாம் வளர்த்தாரு, எனக்காக என்னென்னலாம் செஞ்சாருன்னு ஒவ்வொன்றா ஞாபகத்தில் வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாமே யோசிச்சு பார்த்தா அவரோட வாழ்க்கையவே எனக்காக தான் வாழ்ந்திருக்காரு. என் வாழ்க்கையில இருந்து அவர் எடுத்துட்டா நான் ஒண்ணுமே இல்லைன்னு எனக்கு இப்பதான் புரியுது. கரிகாலா, நீ சங்கடப்படாத. எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு அப்பா இந்த உலகத்துல யாருக்குமே கிடைச்சிருக்க மாட்டாங்க. அந்த விஷயத்துல நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேன். அந்த புண்ணியம் என் கையை விட்டு போயிருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நந்தினி. கரிகாலா, நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவுமே ஆகாது. நான் தான் சொல்றேன்ல, மாமா 100 வருஷம் நம்ம கூட நல்லபடியா இருப்பாரு.